இன்னைக்கு ரிசர்வேஷன் வந்து இவங்க மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தேன், அவங்க உள்ள போயிட்டாங்க. அப்படிலாம் கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ரிசர்வேஷன்ங்கிறது எஸ்சி, எஸ்டி வந்து 18% தான். எஸ்சி 18% அதுலயும் 3 அருந்ததியர் போயிருது. 1 வந்து எஸ்சி, எஸ்டிக்கு போயிருது. எஸ்டிக்கு போயிருது. அப்புறம் பிசி 30, எம்பிசி இவங்க தான் அதிகமா வாங்குறாங்க. ஓபிசி தான் அதிகமா வாங்குறாங்க. ம். அப்ப ரிசர்வேஷன ஒழிக்கணுங்கிறது அது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. திட்டம் இல்ல. அப்படி நீங்க எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் கவர்மெண்ட்ல நெறைய இருக்கு. மேற்கொண்டு நீங்க கேட்கலாம், ஸ்காலர்ஷிப் கேட்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்காக ம். ரிசர்வேஷன ஒழிக்கணும்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு நம்ம எவ்வளோ நியூஸ்ல எவ்வளோ கேள்விப்படுறோம். சுதந்திரம் வாங்கினதுலருந்து 75 வருஷத்துல முதல் இருளர் நீதிபதி, முதல் ஆ பழங்குடியின போலீஸ், முதல் பழங்குடியின நர்ஸ்ன்னு சொல்லி எவ்வளோ கேள்விப்படுறோம். ம். அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட்டே இப்ப தானே வந்திருக்காங்க. 2வது தலித் தலைமை நீதிபதி இப்ப தானே வந்திருக்காங்க. அப்ப ரிசர்வேஷன் கொண்டு வந்து இன்னும் நோக்கம் பாதி கூட நிறைவேறலைல்ல. அப்ப ம். ரிசர்வேஷன் இன்னும் நமக்கு தேவைப்படுதுல்ல. ம். அதே மாரி தமிழ்நாட்டுல அந்த இதுவரைக்கும் நடந்த ஆணவ கொலைகள் சம்மந்தமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது சட்டம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ம். ஆனா தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்த ஆணவ கொலைகள்ல 7 ஆணவ கொலைகளுக்கு மட்டும் தான் தண்டனை உறுதியாயிருக்கு.